வணக்கங்க. எல்லாம் வாட்ஸ்அப்லயே பேசிக்கலாட்டாரு. நம்ம அங்க இருக்கிறோம், அங்கிருந்து கேட்டோம்னா இவர் இங்க என்னென்ன பொய்யெல்லாம் சொல்றாருங்கிறது நமக்கு தெரிய. நானும் 1 மணி நேரத்துக்கு மேலாச்சு, நான் அங்க ஒளிஞ்சுட்டே தான் இருந்தேன். இவர் என்ன இதுல என்ன பொய் என்ன நெசம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். திருமதி பழனிசாமின்னு ஒரு படம் நம்ம கூட பண்ணாரு. அப்படின்னு அவரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். இவன் கூட ஏண்டா நடிக்க வந்தோம்னா அவருக்கு நம்ம டைரக்டர் ஆகி இவரையெல்லாம் வச்சு பண்ணணுமான்னு எனக்கு. இப்படி எல்லாம் இருந்தாலும் இங்கிருந்து போனா பண்ணா சக்சஸ் ஆனா நேரா வாழ்த்து சொல்லுவோம். இது 4வது வருஷம் முடிஞ்ச 5வது வருஷம். போன வருஷமும் கூப்பிட்டாங்க, வர முடியாத சூழ்நிலை, வேற இடத்துல இருந்தோம். இன்னைக்கு நான் இங்க வர்றேன்னு கண்டிப்பா சத்யராஜ பார்க்கணும்னு நினைச்சேன். எப்படியும் டிசம்பர் ஒரு மே மாசத்துல 1 மாசம் இங்கதான் இருப்பாரு கோயம்புத்தூர்ல, 1 மாசம் முழுக்க இங்கதான் இருப்பாரு. அதனால இங்க கோயம்புத்தூர்லயே ஒரு தடவையாவது மீட் பண்ணிடுவேன். இந்த தடவை மீட் பண்ண முடியல, போன்ல பேசினேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கரெக்டா அமைஞ்சது, நேரா வந்தோம், இங்கேயும் பார்த்துட்டோம். K Multimedia, உங்க business growth-க்கு நாங்க guarantee. We will provide all digital solutions for your business. ஒரே ஒரு படம் தாங்க பண்ணேன், ஒரே ஒரு படம். அதோட நான் நடிகன் ஆயிட்டேன். என்ன பண்றது, வாங்க. அங்கதான் சொன்னபடி கேட்கல, எங்கேயாவது சொன்னபடி கேளுங்க. இவரு இப்படி ஒரு டைரக்டர் நடிகரை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது லொக்கேஷனுக்கு வந்தோடனே இவர் மணிவண்ணன் மாதிரி தான், வாயில் தான் வசனம் சொல்லுவார். நான் வந்தோடனே இவரை பார்த்து நான் பாட்டு பாடுவேன். என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் தெரியவில்லை. வந்து மாட்டிக்கிட்டேன்னு இவர் திருப்பி பாடுவார் என்ன பார்த்து, குற்றம் புரிந்தவன் அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே, துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணேன்னு தங்கப்பதுமையில அப்பவே பாடியிருக்காரு CS ஜெயராமன். பாட்டு மனிதன் ஆரம்பமாவதுன்னு. அவர்கிட்ட நான் மாட்டிட்டா எங்கிட்ட அவர் மாட்டிட்டாருன்னு தெரியாது. ஆனா ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு பெரியார் கொள்கையில ஒரு படம் எடுத்து, அந்த படம் திருமதி பழனிசாமி சைல்ட் லேபர் பிரச்சனை பத்தி பண்ணோம். ஆனா அப்ப இருந்து நல்ல எப்ப ஒரு கேள்வி கேட்க, முதல் நீங்க என்ன எங்க சந்திச்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறந்துடுவீங்க, அது எனக்கு தெரியும். நீங்க என்ன ஹீரோயினா ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. என்னுடைய வாக்குமூலத்தையும் கேட்டுக்கீங்க ப்ளீஸ். செல்லக்குட்டி கேட்டா செல்லக்குட்டி கூட உங்களை பார்த்தேன் ஞாபகம் தான், பயணங்கள் முடிவில் ரிலீஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சொல்லுங்க என்னென்ன போய் சொல்றீங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் கொஞ்சம் படம் வாய்ப்பு இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்கிறேன்னு காட்டிச்சு, சும்மா தானே சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படியே டிஸ்கஷனுக்காவது வாங்கினாரு. இல்ல அதெல்லாம் நல்லா தான் பண்ணாரு. நான் பாடும் பாடல்ல டிஸ்கஷன்ல வந்தாரு, நம்மகிட்ட உதவியாளரா இருந்த மாதிரி அப்படியே ஒரு நல்ல விதமா கதை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாம் இருக்கு. சரணாலயம்னு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டாரு. எங்களுக்கு முன்னாலே எல்லாம் போனது எல்லாம் பண்ணது எல்லாமே உண்மையான விஷயம். முதல் நானும் ஒய்ஃபும் கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வரோம். முதல் பல தடவை இவரை சந்திச்சது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போ இவரு இப்ப சொன்னார எல்லாத்திட்டையும் இந்த மாதிரி என்னென்ன நடந்தது, என்னென்ன வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம், என்னென்ன மாதிரி இருந்து எப்படியெல்லாம் போராடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டரா போலாமா, கதையாசிரியரா போலாமா, இல்ல ஊருக்கே போலாமா, என்ன பண்ணலாங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில அப்படியே ஒரு போராடிட்டு இருக்கும்போது நானும் ஒய்ஃபு ப்ளூ மவுண்டன்ல கூப்பையில வந்துட்டு இருக்கிறோம். யாரோ கதவை தட்டுறாங்க. அதுதான் நம்ம சத்யராஜ, பெரிய சத்யராஜன் ஒரு திருப்பூர் மணி ஆபீஸ்ல எல்லாம் கேள்விப்படுறதா ஹைட்டா ஒருத்தர். இவர் நடிச்ச படத்தை நான் பார்த்துருக்கிறேன். அந்த முதல் படம். கதவை தட்டினார். யாருன்னு திறந்து பார்த்தா இவரு பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூப்ப நானும் ஒய்ஃபும் தான் இருந்தான். கதவை தட்டினாரு. சரின்னு
இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன வச்சிங்கன்னு கேட்டேன். நானும் கூறுவேன், தெரியும்ப்பா, அதெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த உணவு விடுதி ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்து எப்போ பார்த்தாலும் இவங்க காந்திபுரத்தில் இருக்கிறது. நாங்கள் இங்கேயும் பார்த்துருக்குறோம், அப்புறம் அங்கேயும் பேராநாயுடு ஸ்ட்ரீட்டில் அங்கே இங்கேன்னு எல்லாம் பார்த்துட்டு தான். அப்புறம் அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்குறாரு, இல்லை சினிமாவில் வந்தோம், பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலான்னு ஒரு இடத்துல வந்து இதாகிட்டார். அவ்வளோதான், இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கணுமா என்னங்கிறது கூட எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க. இல்லவோ கடுமையான முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் சினிமா அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட முடியாது. கடுமையான உழைப்பு தான் அவர் ஜெயிச்சது. என்னுடைய கடுமையான உழைப்பு தான் நம்ம ஜெயிச்சது. எம்ஜிஆருடைய கடினமான உழைப்புன்னு கேள்விப்பட்டா, சிவாஜி கணேசன் ஒரு இமயமலைய அதை கூட தோக்கடிக்கிற அளவுக்கு பண்றதுன்னா அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அந்த மாதிரி கஷ்டப்படணும். சொன்னாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, இருக்கலாமா கூடாதா, சூசைட் பண்ணிக்கலாம், சில நேரத்தில் நம்ம வார்த்தைகளை விடுவோம் இல்லையா அப்படின்னாரு. எப்ப ட்ரீ நான் அவ்வளவு நேரம் பிளாட்பாரத்தில் வேற திட்டது, தண்டவாளத்தில் தலை வச்சிருக்கலாம். இப்போ கூட இல்லை, இப்போ வேகமா போயிட்டு இருக்குது. இப்போ கூட நீ முயற்சி பண்ண, நீ சொன்னது நடக்கிறது கூட சொல்ல. இதுதான் முதல். எதை வேணாலும் தைரியமா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து வேற ஆர்டிஸ்ட் கிட்டனா சட்டில் கோவிச்சுக்குவாங்க, சட்டில் கோபம் வராது. இது ஒரு பழுகு ஜென்மம். எப்படி மளிகை ஜென்மங்கிறதுனால அப்படி இல்லை. நமக்கு இந்த கற்றாரை கற்றாரே காமருவர், அது படித்தவனுக்கு எப்படி இது பண்ணுவானா அந்த மாதிரி எல்லாம் காமெடியா பேசுறாங்க. அதுக்குள்ளார காமெடி இருக்கு. ஆனால் ஒன்று சொல்ல விட்டாரு, நான் நடிகனா வந்து எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்னா. அப்போ வந்து தில்லானாமா நம்பர் படம் ஓடிட்டு இருந்தது ஒரு தேட்டரில், போய் பாரு அப்படின்னா. பார்த்தேன், எப்படி இருந்தது அப்படின்னா. நல்லா இருந்தது அப்படின்னா. இதுக்கு மேலேயுமா நீ நடிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நக்கலுக்கு நக்கல்னா இது நக்கல் தான், எல்லாரும் பார்க்கணும், எல்லாம் சிரிக்கணும். இது சிரிப்புக்கு மட்டும்தான். சீரியஸா இருக்கிறதுக்காக இந்த மன்றத்தை இவங்க திறக்கவும் இல்லை. இதுவே இது பெருசா பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய இது. நான் இவரை வச்சு திரும்ப ஏன்னா அப்படியே உட்காந்துட்டீங்க.